ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம நண்டை வாங்கி வச்சுருக்கோம். அந்த நண்டு பார்த்திங்கன்னா 200 அந்த நண்டு ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிக்கிங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் இது அடிக்காது. வெங்காயமும் தக்காளியும் சமமான அளவில் வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போடுறதுக்கும் போது தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குவோம். அதனால தான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இது புதுசாக மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியாது. பழைய சமைக்கிற பண்ணுறவங்களுக்கு அது எல்லாமே தெரியும். நான் புதுசாக மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம் உப்பு போட்டுக்கணுன்னு. சில பேர் சமைக்கவே தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டுக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் நண்டு பிடிக்கும், சில பேர் நண்டு பிடிக்காது. எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தான் பிடிக்கும் நண்டு. நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு மட்டும்தான் பிடிக்கும், மற்ற யாருக்குமே பிடிக்காது, 3 பேருமே பிடிக்காது. அதனால் நான் செய்யவே மாட்டேன். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து டைம் இல்லை அரைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா கரம் மசாலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாதி போட்டிருக்கோம் ஒரு பாக்கெட்டில். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கணும், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கங்க. கம்மியாக பிடிக்கணும், கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு புலவு சேர்த்துக்கிட்டேன் காரம். ஏன்னா பெப்பர் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோன்றதுனால பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டை போட போகிறோம். இப்போ கொதிக்கிது, நம்ம இப்போ நண்டை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கிரேவி உங்களுக்கு நிறைய வேணால் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்குங்க. கம்மியாக வேணால் கம்மியாக இருக்கட்டும், கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம நண்டையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம நண்டை போட்டுக்கிட்டோம், அதை கிண்டி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. நண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றது மற்றவங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் தான் பிடிக்கும், 3 பேருமே பிடிக்காதனால செய்யவே மாட்டேன், எப்பயாச்சும் தான் செய்வேன். பாருங்க நல்லா இப்போ இதுவாகிடுச்சு, தண்ணி சுண்டிடுச்சு. நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை இல்லை, நான் போடல, கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டு கிண்டிடலாம். நான் வந்து மிளகுத்தூள் போட்டேன், ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் டேஸ்ட் பிடிக்கனா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சளிக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நண்டு பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் எல்லாம் சளி பிடிச்சோன்னா நண்டு ரசம் வச்சுட்டாங்க, நண்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணித்தாங்க. அது மிளகுத்தூள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே சளி நல்லா முறிஞ்சு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்டுமே. அது மட்டும் கிடையாது, நான் வந்து எனக்கு சுத்தமாக நண்டு பிடிக்கவே பிடிக்காது. அதை பார்த்தாலே நான் வாஞ்சிருக்கிற மாதிரி சீன் போட்டுட்ருப்பேன். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மா மிளகுத்தூள் போட்டதுனாலேன்னு தெரில, அந்த நண்டு வாசனையெல்லாம் நானே சாப்பிடலான்னு தோணுச்சா, நான் பார்த்தோன்னே வேணான்னு தோணிடுச்சு. ஏன்னா எனக்கு நண்டுனாலே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் செஞ்சோடனே பார்க்குறதுக்கும் சாப்பிட்ணும் போல தான் இருந்தது. ஆனால் எனக்கு நண்டுனா பிடிக்காதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சாப்பிடல. ஆனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.